Hi everyone. எல்லாருக்கும் அட்வான்ஸ்ட் பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் அப்படின்னாலே நம்மளுக்கு எல்லாருக்கும் ஹாப்பி மெமரிஸ் தான். ஏன்னா நம்ம ஃபேமிலியோட சேர்ந்து கொண்டாடுற ஒரு ஃபங்க்ஷன் அது. அண்ட் ஊர் சைடு இன்னும் பிரமாதமாக கொண்டாடுவாங்க. என்னோட மெமரிஸ் ஆஃப் பொங்கல்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் நாங்கள் பொங்கல் கொண்டாடினது தான். அண்ட் ஐ ரிமெம்பர் நான் வந்து சின்னப்போ ஒரு 5 வயசோ இல்லை 6 வயசோ இருக்கும். அப்போ வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து வா மாட்டு வண்டியில் வந்து கரும்பு போகுது, நம்ம போய் அதுலேருந்து உருவலாம் அப்படின்ட்டு ஓடணும் 2 பேரும். பின்னாடி ஓடி அதை வந்து எடுக்க பார்த்து கை கட்டானது தான் மிச்சம். கரும்பும் கிடைக்கல. வீட்டில் நல்லா திட்டு, 2 விஷயத்துக்கு திட்டு. நீ எதுக்கு கரும்பெல்லாம் திருட போற, ரொம்ப மானம் போகுதுன்னு ஒரு திட்டு. 2வது வந்து கையை அறுத்துக்கிட்ட பாரு அப்படின்னு இன்னொரு திட்டு. ஆனா அந்த திட்டெல்லாம் உடனே மறந்துடுவோம். ஏன்னா நம்ம ஸ்வீட்டா சக்கரை பொங்கல் சாப்பிட்டுருவோம் இல்லையா. அண்ட் நம்மளோட ஃபேவரட் டிஷ் டியூரிங் பொங்கல் சக்கரை பொங்கல் தான். அண்ட் திஸ் டைம் அந்த டிஷ் தான் பண்ண போறோம். ஆனா ஒரு சின்ன ட்விஸ்டோட பண்ண போறோம். ஸோ நம்ம ரெசிபியில் என்ன தெரியுமா ட்விஸ்ட்டு? ரைஸ் வந்து ரெகுலர் ரைஸ் யூஸ் பண்ண போகிறது இல்லை. அண்ட் நம்ம வந்து பைத்தம்பருப்பும் யூஸ் பண்ண போகிறது இல்லை. அப்படி என்ன ரெசிபின்னு கேட்குறீங்களா? அதான் நான் சொல்ல போகிறேன்ல, பாருங்கள். நம்ம யூஸ் பண்ண போகிறது ரெட் ரைஸ். ரெட் ரைஸ் வந்து நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஹை ஃபைபர். 2வது நம்மளோட கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. ஹார்ட்டுக்கு நல்லது. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச பெனிஃபிட் என்ன தெரியுமா? நம்ம ஒயிட் ரைஸ் எவ்வளோ சாப்பிட்றோமோ அந்த குவான்டிட்டி ரெட் ரைஸ் சாப்பிட முடியாது. ஏன்னா இட்ஸ் வெரி ஃபில்லிங். இட் ஹேஸ் அ வெரி லோ கிளைசமிக் இண்டெக்ஸ். அதனால மெதுவாக அது வந்து இதாகும், ரிலீஸ் ஆகும். அதனால நிறைய நேரத்துக்கு ஒரு ஃபுல் ஃபீலிங் இருக்கும். கிளைசமிக் இண்டெக்ஸ்னால் என்னன்னு கேட்குறீங்களா? கோ லுக் இட் அப். ஓகே, ஸோ த ஒன்லி கேட்ச் இஸ் ரெட் ரைஸ் வந்து ஈஸியாக குக் ஆகுது, கொஞ்சம் டைம் ஆகும். அண்ட் அது வந்து கொஞ்சம் உதிரியாக இருக்கும் குக் ஆனால். ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் எய்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே இந்த ரெட் ரைஸை சோக் பண்ணி நம்ம வச்சுருக்கோம் இங்கே. தென் த குவான்டிட்டி ஆஃப் வாட்டர், நீங்கள் எவ்வளோ வாட்டர் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு. ஸோ குக் பண்ணும்போது எவ்வளோ வாட்டர் யூஸ் பண்ணுறோன்னா, ரெகுலர் ரைஸ்க்கு நீங்கள் 2.5 கப்ஸ் ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணீங்கல்ல 1 கப்புக்கு. இதில் வந்து 1:4 கப்ஸ் ஆஃப் வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ரெசிபியில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 1 கப் ஆஃப் ரைஸ் இருக்கீங்க, ஆனால் 3 கப்ஸ் ஆஃப் வாட்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். அந்த 4th கப்பை வந்து நான் கோகனட் மில்க்கு சப்ஸ்டியூட் பண்ணிட போகிறேன். அந்த வந்து 1 கப் ஆஃப் வாட்டர் வந்து ஒரு ஃபுல் கோகனட்டுக்கு ஆட் பண்ணி நல்லா ஒரு திக் கோகனட் மில்க் எடுத்து இங்கே வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வரப்போகுது. பருப்பு யூஸ் பண்ண போகிறதுல ரெட் ரைஸ் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் வெல்லம் அண்ட் கோகனட் மில்க். ஓகே, ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு 3 கப்ஸ் ஆஃப் வாட்டர் நான் வந்து ஃபஸ்ட்டு நான் குக்கரில் ஊற்றிக்கிறேன். ஓகே, ஊற வச்ச ரைஸ் அதில் போட்டுட்டு, வீட்டில் பண்ணுறதா தான் கையிலேயே வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ கேமரா முன்னாடி பண்ணுறதுனால நாங்கள் ஒரு மாதிரி ஸ்டைலாக கரண்டிலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். வீட்டில் நீங்களாம் கரண்டி யூஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணுவீங்க. ஓகே, அண்ட் தென் ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட். ஏன்னா அந்த வெல்லத்தோட டேஸ்ட் கொஞ்சம் அப்படி தூக்கிறதுக்காக அதாச்சா. அண்ட் தென் கோகனட் மில்க் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, எப்படி கேர்ஃபுல்லாக கீழே கொட்டாமல் எடுக்கணும். அது வந்து நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் நான் ரீட்டைன் பண்ணிக்கிறேன் கோகனட் மில்க். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம ரைஸை போட்டாச்சு, 3 கப்ஸ் ஆஃப் வாட்டர் போட்டாச்சு, அண்ட் ஆல்மோஸ்ட் 1 கப் ஆஃப் கோகனட் மில்க் அதுவும் போட்டாச்சு. போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு, எனக்கு இந்த குக்கர் அடுப்பு மேலே வச்சு லைட் பண்ணுறது பிடிக்காது. ஏன்னா அது புப்புன்னு வரும். ஸோ ஐ வில் ஃபர்ஸ்ட் லைட் இட் அண்ட் பிளேஸ் குக்கர் ஆன் இட். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து நார்மல் ரைஸ்க்கு நீங்கள் என்ன ஒரு 3-4 விசில்ஸ்ன்பீங்கல்ல, இதுக்கு வந்து 6 to 7 விசில்ஸ் அவ்வளோ டைம் உங்களுக்கு வேண்டியிருக்கும். ரைட்? ஸோ அது பாட்டுக்கு அது போகட்டும். இந்த வாட்ச்ட் பாட் நெவர் பாயில்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். அது ஃபர்ஸ்ட் விசிலுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஃபர்ஸ்ட் விசில் வர வரைக்கும் ஹையில் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் ஃப்ளேமை கம்மி பண்ணிப்பேன். ஆல்மோஸ்ட் தேர்.
கொஞ்சம் நான் ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம் பண்ணிடாதீங்க, ஒரு மீடியம் அதில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து கவுண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, 6 to 7 விசில்ஸ். ஒரு விசில் போயிருக்கு, தென் வில் வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் 6 to 7 விசில்ஸ். அது வர வரைக்கும் நம்ம இங்கே கொஞ்சம் பாகு ரெடி பண்ணி வச்சுருலாம். நான் வந்து இப்போ வெள்ளைப்பாகு பண்ணிடுறேன். ஐ மீன் கொஞ்சம் வெள்ளத்தை வந்து வாட்டரில் கொஞ்சம் டைல்யூட் பண்ணி பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் எவ்வளோ ரைஸ் எடுத்துக்கிட்டீங்களோ அதுக்கு டபுள் த குவான்டிட்டி வெல்லம் எடுத்துக்க போகிறோம். ஸோ அதை வந்து அதில் போட்டுட்டு, ஓ பை த வே, நீங்கள் வெல்லம் வாங்கும்போது நல்ல குவாலிட்டி வெல்லமாக வாங்கிக்கோங்க. இப்போல்லாம் நிறையா சுண்ணாம்பு கலக்கிறாங்களாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு, இன்னும் கொஞ்சம் ஊற்றணும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அது மெல்ட் ஆகட்டும். அது இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அது முதல்ல கொஞ்சம் வெள்ளத்தை நசுக்கி வச்சிருக்கோம். ஸோ இது ஈஸியா. யாராவது விசிலுக்கு கவுண்ட் வச்சிருக்கீங்களா? 2 தடவை போயிருக்கு விசில். அஃப்கோர்ஸ் இப்போ வந்து இந்த ரெட் ரைஸை வந்து வீட்டில் நீங்கள் அந்த ஓல்ட் ஃபேஷன் ஸ்டைலில் வடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்று நிறைய தண்ணி வேண்டியிருக்கும், நிறையா டைமும் வேண்டியிருக்கும். அதான் நம்ம மாடர்ன் கேட்ஜெட்ஸ்லாம் நம்மளோட குக்கிங் டைமையும் கம்மி பண்ணிடுச்சு. டேஸ்ட் கிட்டத்தட்ட ப்ரெஷர் குக்கரில் அப்படியே தான் இருக்கு. There you go. அண்ட் நான் ஏன் ஜாகரியை வந்து ரைஸ் ப்ரெஷர் குக்கர்லேயே நான் ஏன் போடலைன்னா அந்த டேஸ்ட் கம்மி ஆகிடும், அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. அதனால கடைசியில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் எல்லாரும் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் ரைஸை போட்டியே, தண்ணியை போட்டியே, கோகோனட் மில்கை போட்டியே, அப்படியே வெள்ளத்தையும் போட்டிருக்க வேண்டியதானே அப்படின்னு நினச்சிருக்கீங்க. ஆனால் ஏன் போடலன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா நம்ம வெள்ளத்தை அதில் போட்டோம்னா ரைஸ் சீக்கிரமா வேகாது. ஏற்கனவே அது ஒரு ஸ்டபர்ன் ரெட் ரைஸ் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அது ஏற்கனவே கொஞ்சம் ஸ்லோ ஆகும், குக் ஆகிறதுக்கு டைம் கொஞ்சம் எடுத்துக்கும். அது இருக்கும்போது இதையும் சேர்த்து லெட்ஸ் நாட் இன்க்ரீஸ் ஆர் குக்கிங் ப்ராசஸ். அதனால தான் நம்ம அப்புறமா வெள்ளத்தை சேர்க்க போகிறோம். அஃப்கோர்ஸ் இதை வடிகட்டி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஏன்னா அதில் மண் இருக்கும். மினரல் சால்ட்ஸ் இஸ் குட் ஃபார் யூ, ஆனால் நாட் தீஸ் மினரல்ஸ். ஓகே, ப்ரெஷர் குக்கரில் 7 விசில் வந்தாச்சு, ப்ரெஷரும் இறங்கியாச்சு. ஸோ நான் தைரியமாக இதை திறக்கலாம். நம்மளோட வெல்லமும் நான் இதை தண்ணியில் டைல்யூட் பண்ணி ரெடியாக இருக்கு. ஸோ லெட்ஸ் ஓப்பன் திஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்களா, உதிர உதிரா இருக்கு. பார்த்தீங்களா, சி இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், வெள்ளைப்பாகை வந்து அதில் ஊற்ற போகிறோம். ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட், நம்ம ஊற்ற போகும்போது அது குக்கருக்குள்ளேயே போகும், ஸ்டவ் மேலெல்லாம் போகாதுன்னு ஒரு எதிர்பார்ப்போடு தான் நாங்கள் பண்ணுறோம். அண்ட் தென் ரிமெம்பர், மண் இருக்கும், அதனால அதை வடிகட்டணும். ஓகே, ரெடி? 1 2 தைரியமாக ஊற்றுங்க. நாங்கள் அதே தைரியமாக பண்ணால் சில விஷயம்லாம் நல்லா வந்துடுது இல்லை? நாட் பேட். இப்போ ஓவர் கான்ஃபிடன்ஸில் எல்லா இடத்துலையும் தெரிக்க வேண்டாம். ஸோ ஆல் ரைட். ஸோ பாகு போட்டோமா, நான் மிச்சம் கோகனட் மில்க் எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா, அதை வந்து இப்போ நான் ஆட் பண்ணிடுவேன் அதில். ஓகே, அண்ட் இப்போ வந்து திரும்பி இதை கொஞ்ச நேரம் குக் பண்ண போகிறோம். இந்த வாட்டர் எல்லாம் ரெடியூஸ் பண்ணும். வெல்லமும் ஆட் பண்ணியாச்சு, கோகனட் மில்க்கும் ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் அது குக் ஆகணும், ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வரணும் இல்லையா. அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் த டைம் நம்ம வந்து கொஞ்சம் மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவோம். வெள்ளப்பாகு நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? வெரி சிம்பிள், எல்லா ரைஸையும் போட்டுறாதீங்க, கொஞ்சம் ரைஸை தனியாக வச்சுக்குவீங்க பேக்கப்புக்கு. ஸோ சப்போஸ் ரொம்ப வெள்ளம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அந்த ரைஸை போட்டு நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணிடலாம். அஃப்கோர்ஸ் கோகனட் மில்க்கும் போட்டு பேலன்ஸ் பண்ணலாம், ஆனால் ரொம்ப கோகனட் மில்க்லாம் போட்டு அது ஹோல் டேஸ்ட் வில் சேஞ்ச் இல்லையா. ஸோ இட்ஸ் திக்கனிங் பாருங்க. ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட ஃபேவரட் இன்க்ரீடியன்ட் விச் யூ ஷுடன்ட் ஹேவ் டூ மச் ஆஃப், கீ. ஆக்சுவலாக கீ இஸ் குட் ஃபார் யூ, அதுக்காக அண்டாவாக சாப்பிட வேணாம். ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் போட போகிறேன் நான். அந்த வாசனையெல்லாம் மிக்ஸ் ஆகி வெள்ளத்தோட மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல பக்குவம் வரும், அண்ட் இட் வில் பி ரியலி நைஸ்.
ஓ பாருங்க இட்ஸ் திக்கனிங். அண்ட் நம்ம ஹைல வச்சு பண்றதுனால கொஞ்சம் கிளறிட்டே இருக்கிறது பெட்டர், இல்லாட்டி அடி பிடிச்சிக்கும். ரைட், இப்போ நான் கொஞ்சம் சிம் பண்ணிடுறேன், ஏன்னா ரொம்ப துப்புது என்ன பார்த்து. ஓகே, ஸோ இது வந்து ஒரு 5-10 நிமிஷம் ஆர் ஹவவர் லாங் இட் டேக்ஸ். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வரணும் பாருங்க, நல்லா இருக்கு. தென் ஸோ முதல்ல நான் வெல்லம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்னு சொன்னேன்ல, ஆனால் உங்களுக்கு வெல்லம் கம்மியாக இருந்துச்சுன்னா அவசரப்பட்டு வெல்லத்தை ஆட் பண்ணாதீங்க. கொஞ்சம் நெய் ஆட் பண்ணீங்கன்னா வெல்லத்தோட அந்த ஸ்வீட்னஸ் கொஞ்சம் தூக்கும். அதனால ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க, நெய் இஸ் ஈவன் மோர் டேஸ்டி இல்லையா. ஓகே, கன்சிஸ்டன்சி பாருங்க, நைஸ் அண்ட் திக். ஓகே, என்னதான் நைஸ் அண்ட் திக்கா இருந்தாலும் சக்கரை பொங்கல்ல முந்திரி பருப்பு திராட்சை இல்லாம என்ன சக்கரை பொங்கல். ஸோ அதான் இதுக்கு வந்து முந்திலாம் ஜஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம நெய்யில் பண்ணுவோம். நெய் வந்து ஓகே இட்ஸ் நைஸ், டேஸ்ட்டுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் இப்போல்லாம் நம்ம கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸும் ஆகிட்டோம்ல, அதனால நான் ஐம் கோயிங் டு மிக்ஸ் இட் வித் ரைஸ் பிரான் ஆயில். ஒரைசா ரைஸ் பிரான் ஆயில் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து 2 tablespoons and Orysa. So rice bran oil வந்து உங்களுக்கு it's good for health. Large number of antioxidants orysanol இருக்கிறதுனால உடம்புக்கு நல்லது. So நம்ம வந்து we have to have the best of both worlds, taste and good health. அது வந்து taste and good health. ஓகே, ஸோ அது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் இந்த முந்திரி பருப்புலாம் பக்கத்தில் இருந்தால் டேஞ்சர் என்னன்னா அங்கே போகிறதுக்கு பதிலாக இங்கே போயிட்டுருக்கும். ஸோ லெட் us see, I think it should be hot. இது எங்கள் அம்மா வந்து இதை வந்து உடச்சி போடுவாங்க, அண்ட் அது வந்து அங்கங்கே ஒளிஞ்சிரும். அதனால நான் அப்படி முழுசாகவே போட போகிறேன். நான் சும்மா சிலதை வேணா அப்படி உடச்சிக்கலாம். ஓகே, ஸோ எவ்வளோ இருக்குது, அது கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நான் அந்த கிஷ்மிஷ் போடுறேன். ஏன்னா அந்த கிஷ்மிஷ் வந்து அந்த ஆயிலில் போய்ட்டு அப்படியே புஷ்ஷுன்னு குண்டாகும், அப்புறம் வெடிக்கும், அதெல்லாம் ஆகும். முந்திரி பருப்பு வாட்ச் பண்ணிக்கணும், திடீர்னு ப்ரௌன் ஆகிடும். பாருங்க, பார்த்தீங்களா அந்த அடியில் இருக்கிறதெல்லாம் திடீர்னு ப்ரௌன் ஆகுது. ஐயோ டேஞ்சர். நான் இப்போ கொஞ்சம் கம்மியாக நான் கிஷ்மிஷ் போட்டுக்கிறேன், ஏன்னா அப்படிதான் எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னா நிறையா போட்டுக்கோங்க. ஓகே, இட்ஸ் நைஸ் அண்ட் ப்ரௌன். ஓகே, பரவாயில்ல, கொஞ்சம் இதெல்லாம் இருக்கு. பார்த்தீங்களா இந்த கிஷ்மிஷை பாருங்க, குண்டா. இதை வந்து நான் இதில் மிக்ஸ் பண்ணிட போகிறேன். ஆஹா, லுக் அட் தட். ஓஹோ, வெரி நைஸ். நானே சமைச்சிட்டு நானே வெரி நைஸ்னு சொல்லிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பொடி. ஓகே, வீட்டில் அரைக்கும் போது நிறைய பேர் வந்து சக்கரை சேர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பண்ணாதீங்க, ஏன்னா ஜஸ்ட் ஏலக்காய் பொடி கொஞ்சமாக போட்ட போகிறோம், ஆனால் பியோர் ஏலக்காய் அது மாத்திரம். ஸோ ஜஸ்ட் அ பிஞ்ச். ஸோ நான் அகெயின் அதில் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் போடுவோம். அதான் உங்களோட ரெட் ரைஸ் சக்கரை பொங்கல் டன். ரைட், சக்கரை பொங்கல் ரெடினா சர்வ் பண்ணிட வேண்டியது தானே. Here we go. நானே சொல்லக்கூடாது, ஆனால் கொஞ்சம் கோவில் சக்கரை பொங்கல் மாதிரி சூப்பராக இருக்கு. Right, and then of course too much முந்திரி பருப்புன்னு யாருமே சொன்னது கிடையாது, அதனால கொஞ்சம் முந்திரி பருப்பு. அதான் உங்களோட ரெட் ரைஸ் பொங்கல். ரியலி ஈஸி, ஐம் ஷுவர் இட்ஸ் கோயிங் டு பி டேஸ்டி. என்னோட ரெட் ரைஸ் பொங்கல் இஸ் ஜஸ்ட் ரெடி.
அண்ட் உங்களுக்கு ரெசிபி ரெடி just in time for பொங்கல். இது ஒரைசா for your health from Manu.